வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. பொதுவாக நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை நிலம் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏற்கனவே ஒரு இடத்த கிரயம் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது இன்னுமே தான் அந்த இடத்த கிரயம் செய்ய போகிறேன் அப்படின்னாலும் சரி, அந்த நிலம் தொடர்பான ஆவணங்கள் எல்லாத்துலேயுமே அந்த இடத்துடைய அளவுகள் எல்லாம் சரியாக இருக்கிறது. ஆனால் அந்த இடத்த ஃபிசிக்கலாக சர்வே பண்ணும்போது அந்த நிலத்துடைய அளவுகள் குறைவாக இருக்குது அப்படின்னா, எவ்வளவு வரை குறைவாக இருந்துச்சு அப்படின்னா மீண்டும் உங்களால் ரீசர்வே பண்ண முடியும். எந்த அளவுக்கு மேலே குறைந்திருந்துச்சு அப்படின்னா மீண்டும் அந்த இடத்த ரீசர்வே பண்ண முடியாது. எதற்காக? உண்மையான ஆவணத்தை விட ஃபிசிக்கலாக அந்த இடத்த ரீசர்வே பண்ணும்போது அந்த இடத்துடைய அளவுகள் குறைவதற்கு என்ன காரணம்? இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பொதுவாக ஒரு இடத்துடைய ஆவணத்தின் அடிப்படையில் அந்த இடத்துடைய அளவுகள் எல்லாமே சரியாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பட்டாவோட அந்த அளவுகள் சரியாக இருக்கிறது, பத்திரத்தில் அந்த அளவுகள் சரியாக இருக்கிறது, புலப்படத்தில் அந்த அளவுகள் சரியாக இருக்கிறது, ஈசியில் அந்த அளவுகள் சரியாக இருக்கிறது, அடங்கல் சிட்டாவிலும் அந்த அளவுகள் சரியாக இருக்கிறது. ஆனால் உண்மையாக அந்த இடத்த ஃபிசிக்கலாக சர்வே செய்யும்போது அந்த இடத்துடைய அளவுகள் மட்டும் குறைவாக இருக்குது அப்படின்னா அதற்கு என்ன காரணம்? அதை எப்படி மீண்டும் ரீசர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது அந்த ஆவணத்தில் இருக்கக்கூடிய அளவுகளை விட எவ்வளவு வரை குறைவாக இருந்துச்சு அப்படின்னா மீண்டும் அந்த இடத்திற்கு ரீசர்வே பண்ணி அந்த இடத்துக்கு புதிய புலப்படத்தை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நண்பர்களே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய உண்மையான ஆவணத்தில் இருக்கக்கூடிய அந்த அளவுகளை விட நீங்கள் ஃபிசிக்கலாக அந்த இடத்த ரீசர்வே செய்யும்போது எவ்வளவு வரை குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அளவுகளை மீண்டும் உங்களுடைய பட்டா பத்திரத்தில் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் நிலத்துடைய ஆவணத்தில் ஒரு 100% கரெக்டாக இருக்குது. ஆனால் அந்த இடத்த ரீசர்வே செய்யும்போது, அதாவது மேனுவலாக அந்த இடத்த ரீசர்வே செய்யும்போது ஒரு 5% மட்டும் குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துடைய அளவுகளை கண்டிப்பாக மாற்ற முடியாது. ஆனால் உங்கள் நிலத்துடைய அளவுகள் ஒரு 100% கரெக்டாக இருக்குது. ஆனால் அந்த இடத்த ரீசர்வே செய்யும்போது ஒரு 5% மேலே குறைவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிலத்துடைய அளவுகளை எளிதாக உங்களுடைய பட்டா பத்திரத்தில் மாற்றிக்கொள்ள முடியும். இந்திய லேண்டு சர்வே சட்டத்தின்படி ஒரு இடத்த நீங்கள் ஃபிசிக்கலாக அளக்குறீங்க அப்படின்னா அந்த நிலத்துடைய ஆவணத்தில் இருக்கக்கூடிய அளவுகளை விட நீங்கள் ஒரு இடத்த ஃபிசிக்கலாக அளக்கும்போது அந்த இடத்துடைய அளவுகள் குறைந்தது ஒரு 5% கூடலாம் அல்லது குறையலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கூடி குறையக்கூடிய அந்த லாஸை நம்ம ரெவன்யூ லாஸ்ன்னு சொல்கிறோம். எதற்காக இது போன்ற லாஸ் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய நிலங்களை அளக்கணும் அப்படின்னா சர்வேர் எந்த ஆயுதத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னா, ஒரு இடத்த அளக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பெரும்பெரும் ரோப்புகளை வைத்து அளந்தாங்க. இல்லை அப்படின்னா பெரும்பெரும் சங்கிலியை வைத்து அந்த இடங்களை அளந்தாங்க. இப்படி செயின்களை வைத்து அளக்கும்போது வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த செயின்கள் விரிவடையும். அதே மழை காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா சுருங்குவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி விரிந்து சுருங்கும்போது அந்த அளவுகள் மாறுபடும். அப்படி மாறும்போது அந்த அளவுகள் சில இடங்களில் கூடுதலாகவும் சில இடங்கள் குறைவாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி ஒரு 5% கூடுதலாக இருக்குது அல்லது குறைவாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, ஒரு இடத்த நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்துடைய ஆவணத்தின் அடிப்படையில் நீங்கள் எல்லாத்தையும் சரி பார்த்துக்குங்க. அந்த பட்டாவில் அளவுகள் சரியாக இருக்கான்னு பாருங்கள். ரெண்டாவது பத்திரத்தில் சரியாக இருக்கான்னு பாருங்கள். அடுத்து புலப்படத்தில் சரியாக இருக்கான்னு பாருங்கள். அடுத்து அந்த சிட்டாடங்களில் அந்த அளவுகள் எல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். அதன் அடிப்படையில் அந்த இடத்த ஃபிசிக்கலாக நீங்கள் ஒரு சர்வேரை வைத்து அளக்கும் போது தான் அந்த இடம் கூடுதலாக இருக்கா அல்லது குறைவாக இருக்கா அப்படிங்கிறது தெரியும். அதை எப்படி நம்மளால் ஈடு செய்ய முடியும் அப்படின்னா, உங்கள் நிலத்துடைய சர்வே நம்பர்
10/1 அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. பக்கத்து இடத்துல வந்து 10/2 அப்படிங்கிறது பக்கத்துக்காரருடைய நிலம். அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு 5% குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்த வந்து உங்களுக்கு வந்து ஈடு பண்ணி அதை வந்து சரி பண்ணி அந்த இடத்துக்கு தனி புலப்படம் உருவாக்கி அதை வந்து நீங்கள் வந்து பதிவுத்துறை மூலியமாக பட்டா மாற்றிக்கொள்ளலாம். அதே மாதிரி பத்திரமும் நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளலாம். அந்த நபருக்கு எப்படி அந்த இடத்த வந்து சரி பண்ணுவாங்க அப்படின்னா, அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் வந்து 10/3 சர்வே நம்பர் வருது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து அவருக்கு அந்த லாஸை வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் ஒரு நபருக்கு ஏற்படக்கூடிய லாஸை வந்து அடுத்தடுத்த இடத்துல வந்து அதை வந்து சரி பண்ணி அந்த இடம் வந்து ஃபைனலாக எங்கே முடியுதோ அந்த இடத்துல வந்து அரசு வந்து அதை வந்து எப்படி சரி பண்ணணுமோ அது போன்று அதை வந்து சரி பண்ணிக்கிடுவாங்க. இந்த மாதிரி தான் உங்கள் இடத்த வந்து ஒரு 5% கீழே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ரீசர்வே பண்ண முடியாது. அப்படி வரக்கூடிய அந்த அளவுகளையும் நம்மளால் வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. நீங்கள் ரீசர்வே பண்ணும்போது அந்த அளவு வந்து ஒரு 5% மேலே குறைவாக இருக்குது அப்படின்னா அதை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்த வந்து அதிலேருந்து ஈடு பண்ணி உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. அப்படி சரி பண்ணி அந்த அளவுகளையும் உங்களால் வந்து மாற்றிக்கொள்ள முடியும். இது மாதிரி தான் ஒரு இடத்துக்கு வந்து ஒரு அளவுகள் குறைந்திருக்கு அப்படின்னா அதை வந்து சரி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்திற்கான ஆவணத்தை வந்து முதல்ல வந்து செக் பண்ணுங்கள். அதாவது பட்டாவில் வந்து என்ன சர்வே நம்பர் இருக்குது, பத்திரத்தில் வந்து என்ன சர்வே நம்பர் இருக்குது, ஈசியில் வந்து என்ன சர்வே நம்பர் இருக்குது, அதே மாதிரி உங்களுடைய புலப்படத்தில் வந்து என்ன சர்வே நம்பர் இருக்குது, அந்த சர்வே நம்பருக்கு அளவுகள் அதாவது 4 பக்கம் அதாவது 4 பக்கமும் அந்த அளவுகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த இடத்த வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்துடைய உரிமையாளர்கிட்ட சொல்லி அந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து ரீசர்வே பண்ணிவிட்டு அந்த இடத்துடைய சர்வே பண்ணும்போது அந்த இடத்துல வரக்கூடிய அளவும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஆவணத்தில் இருக்கக்கூடிய அளவும் டேலி ஆகுதா அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஒரு இடத்த வந்து கண்டிப்பாக வாங்கணும். ஆனால் இன்றைக்கி வந்து யாருமே இடத்த வந்து ஃபிசிக்கலாக செக் பண்ணுறதில்ல. ஆவணத்தின் அடிப்படையில் நம்ம வந்து அந்த இடத்த வந்து கிரயம் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து தெரிய வரும் அந்த இடத்துடைய அளவுகள் வந்து குறைந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து தெரிய வரும். அப்படி தெரியும் போது நம்மளால் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த லாஸு நமக்கு தான் ஏற்படும். அவருக்கு வந்து லாஸ் இல்லை. அவர் வந்து ஆவணத்தில் இருக்கக்கூடிய அளவுகளின்படி அந்த இடத்த வந்து நம்மகிட்ட வந்து விற்றுட்டு போயிடுவார். ஆனால் உண்மையாக அந்த இடத்த வந்து ரீசெக் அதாவது ஃபிசிக்கலாக நம்ம வந்து செக் பண்ணும்போது அந்த அளவுகள் வந்து நமக்கு வந்து குறைவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு இடத்த நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஆவணத்தையும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த இடத்தையும் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஒரு சர்வேருக்கு பணம் கட்டி அந்த இடத்த அளந்து அதோடைய அளவும் அந்த ஆவணத்தில் இருக்கக்கூடிய அளவும் டேலி ஆகுதா அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து செக் பண்ணிங்க. அப்படித்தான் ஒரு இடத்த வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வாங்கணும். ஒருவேளை அளவுகள் 5% உள்ளே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரும் லாஸ் வந்து வராது. அதே 5% மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துல வந்து லாஸ் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால்